பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பதற்கு உயிரியல், உளவியல் மற்றும் சமூக காரணங்கள் உள்ளன. பெற்றோரின் மரபணுக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மரபாக செல்கின்றன. இயற்கையாகவே உயிரினங்கள் தங்கள் வம்சாவளியை பாதுகாக்கவும் தொடரவும் ஒரு உள்ளுணர்வு கொண்டிருக்கின்றன. இது பெற்றோரை தங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு அன்பு செலுத்தவும் தூண்டுகிறது. கர்ப்ப காலத்தில் மற்றும் பிறப்புக்கு பிறகு ஆக்சிடாசின் போன்ற ஹார்மோன்கள் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே உணர்ச்சி பிணைப்பை உருவாக்குகின்றன. இது அன்பையும் பாதுகாப்பு உணர்வையும் அதிகரிக்கிறது. பிள்ளைகளை பராமரிப்பது, அவர்களுடன் நேரம் செலவிடுவது போன்றவை பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே ஆழமான உணர்ச்சி பிணைப்பை உருவாக்குகிறது. இது அன்பை இயல்பாக வளர்க்கிறது. பெரும்பாலான கலாச்சாரங்களில் குழந்தைகளை வளர்ப்பது பெற்றோரின் முக்கிய பொறுப்பாக கருதப்படுகிறது. இது பெற்றோரை தங்கள் பிள்ளைகளின் மீது அன்பு, அக்கறை மற்றும் பொறுப்பு உணர்வை வளர்க்க தூண்டுகிறது. பிள்ளைகளின் வளர்ச்சி, அவர்களின் முதல் சிரிப்பு, முதல் அடி, முதல் வார்த்தை போன்றவை பெற்றோருக்கு மறக்க முடியாத மகிழ்ச்சியை அளிக்கின்றன. இந்த அனுபவங்கள் அன்பை மேலும் ஆழப்படுத்துகின்றன. முடிவாக, இந்த அன்பு இயற்கையாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உருவாகிறது, மேலும் இது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு தனித்துவமான, ஆழமான உறவை உருவாக்குகிறது.